ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது டெஸ்டிக்கிள் ஸ்டிமுலேஷன் மூலமாக எப்படி நம்ம எரெக்ஷனை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஒரு பதிவு. இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்றுங்க. சரிங்களா? இப்போ என்னென்னவோ நம்ம டாப்பிக்கெல்லாம் பார்த்துட்ருக்கோம். பல வகையான டெக்னிக், அறுவை சிகிச்சை, மாற்று மருத்துவம், நவீன மருத்துவம்லாம் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு வகையான பிசியோதெரபிக்கல் மாதிரியான ஒரு பயிற்சி. சரிங்களா? அதை நம்ம கொஞ்சம் மனசில் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறணும். சரிங்களா? இப்போ சில நேரம் இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக சில உறுப்புகளை நாம் இயங்க வைக்க முடியுங்கிறது அறிவியல் பூர்வமாக உண்மை. அந்த மாதிரி தாங்க இந்த டெஸ்டிக்கிள் ஸ்டிமுலேஷன் மூலமாக நம்மளால் இந்த ஆண்குறி எழுச்சியை உண்டு பண்ணக்கூடும். இது எப்படி நடக்குது? இது என்ன மெக்கானிசம்? இதனால் என்ன நன்மை, என்ன தீன்மை, யாரெல்லாம் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஒரு பதிவு. இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறி எழுச்சி அடைவதற்கு முக்கிய ஹார்மோன்ஸாக தேவைப்படுவது டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் ரொம்ப லோவாக போச்சுனாலும் எரெக்ஷன் நடக்காது, ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்காது, விந்தணு உற்பத்தி ஆனாலும் மொட்டிலிட்டி இருக்காது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பின்தங்கிய எல்லாத்துலேயும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹையராக போயிடுச்சுனாலும் சில பக்க விளைவுகள் உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் அந்த ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ் நடக்காது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனம் இது பண்ணாது. இது எல்லாமே ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலமாக பிட்யூட்டரின் மூலம் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் மற்றும் ஆன்டீரியர் பக்கத்தில் அது வெறும் பட்டாணி அளவு தாங்க இருக்கும். மூளையோட அடிப்பகுதியில் அது இது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதில் சுரக்கக்கூடிய ஒரு சிக்னல் சமிக்கைகள் மூலமாக தான் சின்ன அளவு ஹார்மோன்ஸாக இப்போ பிளட்டில் வரும். இந்த ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மூலமாக வரும் பொழுது டெஸ்டிக்கில் அடையும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது டெஸ்டோஸ்டிரானை அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். ஆமாம், டெஸ்டிக்கிள் விந்தணுக்களை சுரக்கிறது மூலம் மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன்ஸையும் சுரக்க ஆரம்பிக்கும் போது தான் ஒரு மனிதனுக்கு ஆண்குறி வளர்ச்சியும் அடையும். அதே நேரத்தில் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸும் இருக்கும், எரெக்ஷனும் இதாகும். பாலியல் கட்டுமானங்கள், அதாவது ஆணுக்கு உள்ள கட்டுமானங்கள் இருக்கு இல்லையா, தசையோட பவர், மசில்ஸ் பவர்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் உடலுடைய ஆற்றல், இது எல்லாமே இதாகும். குரல் மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் என்ன மாற்றங்கள் தெரியல. சில இதில் வரும்பொழுது வயசான காலகட்டங்கள்லேயோ சில அவங்களுக்கு உணவுகள் மாதிரியான இதோ, டிப்ரெஷனோ, ஆங்ஸைட்டியோ, வேறு ஏதேனும் மூடி டிஸார்டரோ, ஒர்க்கு டென்ஷனோ, இந்த மாதிரியான இதுகளில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சில நேரம் இந்த முதல் அறிகுறியாக இந்த எழுச்சியின்மையை உண்டு பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அதுக்குள்ளே இது சப்ளை இருந்தால் தானே நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிமாண்டும் இல்லை, சப்ளையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதாகினோன்னே அந்த எழுச்சி சுத்தரமாக இருக்காது. சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலை நாடுகளில் இந்த ஸ்டிமுலேஷன் பண்ணும் பொழுது டெஸ்டிகிள்ஸை சாஃப்டாக ஸ்டிமுலேஷன் பண்ணுவார்கள். உடலுறவு நடக்கும் பொழுது கூட நமது ஆண்குறி தான் உள்ளேக்கு போயிட்டு வரும். விதைப்பை மைல்டாக அந்த பெண்குறி அல்லது பெண்குறியோட கீழ்ப்பகுதியில் அமைக்கிட்டு போகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்டிலான ஒரு மசாஜ் மாதிரியாக செயல்பட்டு அது இன்னும் கொஞ்சம் ஒரு பவரை அந்த நேரத்தில் பிக் பண்ணி கொடுக்க வைக்கும். எப்படி நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும் பொழுது கிளச்சை நம்ம இது பண்ணி இந்த ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணி பைக்கு இதுன்னும்போது ஒரு பவரை வண்டி பாயுது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைக் பண்ணி அதிகமாக கொடுக்கும் பொழுது அந்த எழுச்சியை இது பண்ணி கொடுக்க வைக்கும். இதே நேரங்களில் ஆப்போசிட் பார்ட்னர் மூலமாக கூட தாம்பத்திய நேரத்தில் நம்ம தூண்ட செய்யும் பொழுது கூட இந்த டெஸ்டிகிள்ஸ் தூண்டப்படும் பொழுது கூட அது இன்னும் கொஞ்சம் ஹார்மோன்ஸை அதிகமாக சுரப்புவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதை தான் இதில் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இப்போ நம்மளுடைய ஹேண்ட் அதில் பொசிஷன் இருக்கிறதுனால அந்த கூச்சங்கள் தெரியாது.
நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னர் வந்து அதை செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு பவர் வந்து அதுக்கு கிடைக்கும். அதனால் வந்து மீன்வெயில் காலகட்டங்களில் ஒரு முதல் முறை உடல் உறவு முடித்தவர்கள் அல்லது உடல் உறவுக்கு பண்ணாமலே இருப்பவர்கள் வந்து ஆப்போசிட் பார்ட்னர் மூலமாக அந்த விதைப்பையை வந்து மைல்டான ஒரு ஜென்டில் மசாஜுக்கு வந்து பண்ணி கொடுக்கும் பொழுது வந்து அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகப்படுத்தி உடல் உறவு நோக்கத்தை வந்து கொண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இது எல்லாமே வந்து கொஞ்சம் குறைந்தவர்கள் நல்லா பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பாக இருக்குது. 2வது தடவை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலேயாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த ஒரு இது ஒழிய எல்லாரும் சுற்றுலா பீஸ் போனவங்க அதை போட்டு அதை பாதிப்பு பண்ணிடக்கூடாது. ரொம்பவும் ரப்சராக ஹேண்டில் பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு இது வந்து இருக்குது. சரிங்களா? அதனால தான் அதில் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணுறதுனால தான் இந்த டெஸ்டிஸ் எரெக்ஷன் வந்து ஒரு எரெக்ஷனாகவே இருக்குதுங்கிறது அறிவியல் பூர்வமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வந்து கிடையாது. இது வந்து ரொட்டீனாக வந்து நம்ம உடலுறவு பண்ணும் பொழுதே இது வந்து ரெகுலராக இந்த மசாஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து அங்கே ஃபங்க்ஷன் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. சரிங்களா? இது வந்து ஒரு ரொட்டீன் ஃபினோமினா. இதைத்தான் நம்ம வந்து மீன்வெயில் டயத்தில் வந்து ஆப்போசிட் பார்ட்னர் மூலமாக இந்த டெஸ்டிக்கிள்ஸ் எரெக்ஷன் ஸ்டிமுலேஷன் பண்ணும் பொழுது வந்து ஈஸியாக எரெக்ஷனாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதன் மூலமாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஒருத்தர் 40-45 வயசு உள்ளவங்களுக்கு வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து எல்லாமே அவங்க இது பண்ணும் பொழுது திடீர்னு வந்து பணியோ வேலை நிமித்தமாகும்போது ஹார்மோன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அவர்களுக்கு வந்து ஒரு இது வந்து இந்த இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கலாம். இன்னும் தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு தான் பணம் பொருள் இதெல்லாம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் நீங்கள் பூஜ்ஜியம்னா யாருமே உங்களை கண்டுக்கிற மாட்டார்கள். உங்களுடைய வாரிசுகளாக இருந்தாலும் சரி, மனைவியே மதிக்காத போது பிள்ளைய மதிக்குமா? ஆமாம். அதுக்காகத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரு இதில் வந்து சொல்கிறது. அதற்காக நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற இல்லற கோட்பாட்டை மீறி நீங்கள் போயிடக்கூடாது. அதுதான் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் வந்து கடைபிடித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இதாக இருக்கும். இது வந்து அறிவியல் பூர்வமாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று இது. ஆனால் மறக்கடிக்கப்பட்டது நமக்கு. சில இது நம்மளுக்கு என்னங்கிறதே தெரியாது. உலகத்துக்கே காமசாஸ்திரம் சொன்னப்பட்ட நாடு. ஆமாம். அந்த நாட்டில் வந்து இப்போ படிப்பு, பண்பு, வேலைவாய்ப்பு, ஆர்கிடெக்சர் அதெல்லாம் போக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாத்சாயனார் காமசூத்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரு நாடு இது. இன்றைக்கி இதை பற்றி தெரியாமல் நம்ம இளைஞர்கள் வந்து இருந்துகிட்ருக்கோம். சரிங்களா? நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அடுத்த ஆளுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குங்கன்னா ஷேர் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.